வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி எபிசோட் எப்பவும் போல இல்லாம நம்ம இனியா ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்க இனியா காட்டுறாங்க. இனியா என்னதான் நிதிஷ் பத்தி எல்லாம் தெரிஞ்சாலும் நிதிஷ் இன்னுமே அவருக்கு கொடுக்குற, அதாவது இனியாவோட அப்பா கோபியா இருந்தாலும் சரி, பாக்கியா இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேத்துக்குமே கொடுக்காத ஒரு மரியாதை எப்படியாச்சும் அவங்க கொடுக்க வைக்கிற பாருடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பயங்கர மாதிரி ஒரு ட்விஸ்ட், நம்ம இனியா எல்லாம் ஒரு காம்படிஷன் பாக்குறாங்க. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, அது ஒரு காம்படிஷன். நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அதில் ஜெயிச்சா இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ சீரியல் ரொம்பவுமே சஸ்பென்ஸாகவும் இதாகவும் போகுது. ஸோ இது நாமளே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். ஸோ நம்ம பாக்கியா கண்டிப்பாக நான் அதில் ஜெயிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எடுப்பேன்டா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ மக்களும் ஒரே ஆர்வமாக இருக்காங்க. எப்படியாச்சும் பாக்கியா அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டை வாங்கி இனியாவோட மாமனார் முன்னாடி கெத்தாக இருக்கணும்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எபிசோட் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் நல்லாவும் போச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.